எவ்ரிவன். நான் பேச வந்து மத்தியானமே பேசிட்டேன், பட் இருந்தாலுமே என்ன பேசணும்னு ஆசைப்பட்டாரு. ஸோ இன்னும் உங்களை ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன். அது உங்களை இன்ஸ்பயர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஐ எம் கான்ஃபிடென்ட் ஆஃப் தட். ஒரு சின்ன ஸ்டோரினா என் ஸ்டோரி தான், ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக என்னோடய சின்ன வயசு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஸ்ட்ரகிளான ஒரு சைல்டுஹுட் தான். சின்ன வயசில் எங்கள் அம்மா என்னை விட்டு போயிட்டாங்க. அதாவது போயிட்டாங்கன்னா இப்போது இருக்காங்க, ஆனால் எங்கள் கூட இல்லை. ஒரு ஸ்ட்ரகிள், ஒரு சைல்டுஹுட்லேருந்தே ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் தான். எங்கள் அப்பா தான் பார்த்துக்கிட்டாரு. சாப்பாடு கஷ்டம், ஃபினான்ஷியலாகவும் ப்ராப்ளம், நிறைய நாள் சாப்பிடாமலாம் தூங்கியிருக்கோம். நானே என் தங்கச்சி 2 பேர் இருந்தோம். ஸோ இப்படி இந்த காலகட்டத்தில் யாருமே சப்போர்ட்டுக்கு இல்லை. என்னோடய ரிலேஷன் யாருமே எங்கள் சப்போர்ட்டுக்கு வரல. எங்கே இருக்கோமா இல்லையான்னு கூட யாரும் வந்து பார்க்கல. இப்படி இருந்த காலகட்டத்தில் ரொம்பவே ரொம்ப சஃபர் ஆனோம். அப்போது நான் ஒரு 7th படிச்சுட்டு இருந்தேன். அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு மெச்சூரிட்டியே இல்லாத ஏஜ் அந்த ஏஜில் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஒருத்தர் கூட மதிக்கலை. அப்போது நான் முடிவு பண்ணேன், நான் வந்து இவங்க முன்னாடிலாம் வாழ்ந்து காட்டணும், நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக காமிக்கணும் என் லைஃப்பில் அப்படின்னு நினச்சி நான் வந்து எனக்குள்ள ஒரு வெறி இருந்துச்சு. நான் எப்படியாச்சும் நான் வாழ்ந்து காட்டணும்னு சொல்லி என்னோடய ஸ்டடீஸ் மூலமாக தான் நான் வாழ்ந்து காட்ட முடிஞ்சு எங்கள் அப்பா தான் எல்லாம் பார்த்துக்கிட்டாருங்க. அதுக்கப்புறம் படித்தேன், நல்லா படித்தேன். 9th 10th ஸ்டடி அப்படி ஒரு ஸ்டடி. அதாவது ஃபஸ்ட்டு டே ஆஃப் த ஸ்கூல்லேருந்தே ஓவர் ஸ்டடி. நான் ஹாஸ்டலில் படித்தேன். ஓவர் ஸ்டடி, அதாவது ஃபஸ்ட்டு டேலேருந்தே அந்த படிக்கிற வரையும் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு நாள் கூட 10 மணிக்கு முன்னாடி தூங்கினது கிடையாது. ஒரு 12 o'clock மினிமம். ஸோ அந்த மாதிரி ஒரு வெறியோட 9th 10th +1 வந்தப்பவும் கூட +1 ஃபஸ்ட்டு டே புக்ஸ் கூட இஷ்யூ பண்ணல. ஃபஸ்ட்டு டேவே 12 o'clock வரைக்கும் படித்தேன், அன்றைக்கி கிளாஸை நடத்தினதை. ஸோ +1 +2லேயும் நல்ல மார்க், 1151 அவுட் ஆஃப் 1200. சரி, எல்லாருமே கேலி பேசினாங்க. அதாவது இவங்கெல்லாம் எங்கே வாழ்ந்துட போகிறான்ற மாதிரி சொன்னாங்க. அதையும் மீறி நல்லா படித்து அண்ணா யூனிவர்சிட்டிக்கும் வந்தேன். அதுவும் சில பேர்த்துக்கு பொறுக்கலை. சரி என்ன தான் பண்ணுறான் பார்ப்போன்ற மாதிரி தான் இருந்தாங்க. காலேஜும் முடிச்சிட்டேன், டிகிரியும் வாங்கிட்டேன். எல்லாம் ஒரு இது தான், என்ன சொல்கிறது, எவன் இப்படி வாழ போகிறான்னு நினச்சவங்க முன்னாடி இவ்வளோ தூரம் வந்துட்டேன். சரி இன்னும் மேலே போனோமே, இன்னும் இங்கே வேலை ஜாபு, ஒரு ப்ரைவேட் எங்கள் காலேஜில் இருக்கும்போது ஐடி கம்பெனியில் தான் வேலை கிடச்சிது. அதுக்கப்புறம் நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கெலாம். கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு பேங்க் கிடச்சிது. ஸ்டேட் பேங்க்கில் ஒர்க் பண்ணேன் ஃபஸ்ட்டு கறிக்கலாம். அப்புறம் திருப்பி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். அந்த ஸ்டடீஸை விடவே இல்லை, கண்டினியூஸாக அடுத்த ப்ரிப்பரேஷன் ஆஃபீஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணேன். கனரா பேங்க்கில் ப்ரொபேஷனர் ஆஃபீஸராக கிடச்சிது. ஸோ அது ஜாயின் பண்ணேன். ஸோ அது ஒரு 3 years ஆஃபீஸராக இருந்தேன். 3 years கழித்து ப்ரொமோஷன் வந்துச்சு, மேனேஜர் ஆனேன். கனரா பேங்க்கில் மேனேஜராக ஒர்க் பண்ணேன் 2 years, டோட்டலி 5 years. நான் அந்த கனரா பேங்க்கில் அந்த பீரியட்லேயும் நான் செட்டில் ஆகலை. நான் இன்னும் மேலே போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இன்னமும் அப்போ அந்த டைம்லேயும் படித்தேன். பேங்க் ஜாப்னால் கொஞ்சம் இப்போலாம் ரொம்ப டைம் ஓரியன்டாக இருக்குது, ப்ரெஷராகவும் இருக்குது. பட் அந்த டைம்லேயும் நான் வந்து டைம் ஒதுக்கி எப்படியாவது வேலைக்கு போயிட்டு வந்த பிறகு வீக்கெண்ட்ஸில் அந்த மாதிரிலாம் ஒரு டைம் ஒதுக்கி படித்து எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அந்த எக்ஸாம், கம்பைன் கிராஜுவேட் லெவல், அந்த எக்ஸாம் படித்தேன். அந்த எக்ஸாம் தான் கிளியர் பண்ணி இப்போ இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டண்ட் ஆடிட் ஆஃபீஸராக இருக்கேன். இட் இஸ் ஏ குரூப் பி போஸ்ட். இப்போ நான் சொல்கிறேன், நான் சக்ஸஸ் ஆகிட்டேன், நான் வந்து அவங்க முன்னாடி இப்போ நான் வாழ்ந்து காமிச்சிட்ருக்கேன் அப்படின்றப்ப எனக்கு கொஞ்சம் ரொம்ப பெருமையாக தான் இருக்குது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் அப்பாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இவ்வளோ தூரம் எங்கள் கஷ்டப்பட்டு எங்களை கரை ஏற்றிட்டாரு. ஸோ அவரை நான் இங்கே பெருமைப்படுத்தணும்னு நினைக்கிறேன். அண்ட் செகண்டு முகவரி ரமேஷ் அண்ணா, முகவரிக்கும் அவங்களுக்கும் இந்த வெற்றியில் மிகப்பெரிய பங்கு இருக்குது. ஸோ தேங்க்யூ அண்ணா. ஸோ இதெல்லாம் ஒரு நான் இன்னும் சின்னதாக முடிச்சிட்டேன். இன்னும் நிறையா இருக்குது. நான் டீப்பாக போக விரும்பல, இது அதுக்கான இடமும் இல்லை, வேணாம். ஸோ இதெல்லாம் இங்கே நீங்கள் வந்து ஒரு வெறி இருந்துச்சுன்னா
நீங்கள் என்ன வேணால் சாதிக்கலாம், என்ன வேணாலும் சாதிக்கலாம்னு நான் சொல்கிறேன், எதை தான் சொல்ல வரேன். ஸோ வெறியோடு படிங்க, வாழ்க்கையில் முன்னேறி ஜெயிச்சு காட்டுங்க எல்லோரும். தேங்க்யூ வெரி மச்.